ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். என்ன அன்றைய தினத்தில் பிள்ளையாருக்கு சிறப்பு, பட் எல்லா சங்கடஹர சதுர்த்தியும் வருது. ஏன் இந்த சங்கடஹர சதுர்த்தியை நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம்? இப்போ இந்த வருஷத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி முடித்ததுக்கப்புறமும் நமக்கு சங்கடஹர சதுர்த்தி வரும், தேய்பிரை. அப்போது இந்த சதுர்த்தி எல்லாத்துலேயும் நம்ம வழிபாடு பண்ணலை, பிள்ளையாரை வழிபாடு பண்ணலை அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் இந்த திங்கக்கிழமை நம்ம பண்ணலாம். ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய 4வது நாள் தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சதுர்த்தி என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது, பிள்ளையாரை அன்றைய நாளில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரனுக்கு தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள். இப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம லேடிஸ், அதுவும் பால் காய்க்கும் போதே நாள் வீட்டில் இருந்த பிரச்சனைகள், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம பால் காய்ச்சிரும். ஸோ இது பல சிந்தனைகளும் பல கவலைகளும் நம்ம மனசை போட்டு அழுத்தும். சங்கடஹர சதுர்த்தியில் நம்ம இருக்கக்கூடிய விரதம் குடும்பத்தில் சந்தோஷத்தையும், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையும், என்னென்ன மாதிரியான ஒரு சங்கடங்கள் நமக்கு சந்திரனால் ஏற்படுறதோ அது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தியில் பிள்ளையாருக்கு இன்றைக்கி விரதம் இருக்கிறோம். எப்படி இருக்க வேண்டும் இந்த விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே காலையில் சூரிய உதிக்கிறது இல்லையா, 6 மணிக்கு, இந்த சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சாயங்காலம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக முழுமையான அரிசி உணவை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இந்த அரிசி உணவை சாப்பிடாமல் அந்த விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்தால் இவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் விநாயகப் பெருமாள் நமக்கு கொடுப்பார். அப்படிங்கிறது தான் மகா சங்கடஹர சதுர்த்தியின் விரதத்தினுடைய மகிமை. ரொம்ப பொருளாதாரத்தில் நஷ்டம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, மனசு அப்படிங்கிறது கவலைகள் தானே. அந்த கவலைகள் எது வேணாலும் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை குழந்தைக்காக நம்ம கவலைப்படலாம். உடம்பு சரியில்லாத குழந்தை வச்சுருப்போம், கணவருக்காக கவலைப்படலாம். ஸோ உங்கள் மனசில் என்ன விதமான கவலை இருக்கோ அந்த கவலைகள் நமக்கு தீரக்கூடிய நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. இப்போ நம்ம உறவுகளுக்காக தான் நம்ம விரதம் இருக்கணும்னு இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் ரொம்ப பழக்கமானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு உடம்பு நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சங்கடஹர சதுர்த்தியினுடைய விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி நம்ம எப்படி கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். விரதம் மட்டும் இருக்கலாம். பிள்ளையாருக்கு இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் கொழுக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி அப்படியும் நம்ம சதுர்த்தியை கொண்டாடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் பண்ணி பிள்ளையாருக்கு இந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கான விரத முறையை கடைப்பிடிச்சுப்பாங்க. ஸோ பொதுவாக விரதம் அப்படின்னாலே பால் பழம் சாப்பிட்றது, அரிசி உணவை தவிர்க்கிறது, என்ன சம்மந்தப்பட்ட தெய்வமோ அவங்களுக்கு நம்ம பால் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியங்கள் பண்ணி எல்லாம் செய்கிறது. ஸோ பிள்ளையாருக்கும் நம்ம அதே போல் அவருக்கு பிடித்தமான மோதகம், அவருக்கு பிடித்தமான அந்த கொழுக்கட்டை, இது எல்லாம் நெய்வேத்தியம் செய்து நம்ம ஹோமங்களும் செய்யலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா கோவில்கள்லேயே இந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு பெருசாக யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்தில் மெயினாக கரும்பாலேயே போட்டு யாகம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு கணபதிக்கு பெரிய யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு நிறைய போட்டு யாகம் பண்ணுவாங்க. நம்ம நினச்ச காரியங்கள் சித்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கோவில்களில் பண்ணக்கூடிய யாகங்களில் தான் கரும்பு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு 108 கரும்பு, 1008 கரும்பு அப்படின்ட்டுன்னு பெரிய யாக குண்டமாக இருக்கும்.
சங்கடஹர சதுர்த்திக்கு பண்ணுறது உண்டு. அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு வேண்டின்னு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த விக்னங்கள் தீர்க்கக்கூடியவர் விநாயகர். இந்த சங்கடஹர சதுர்த்தியினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசை ஆளக்கூடியது சந்திரன் தான். ஸோ இந்த சந்திரன் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா. இந்த தேய்பிறை சந்திரனால் நமக்கு பொதுவாக மனசு நிறையா குறைபாடுகள் இருக்கும். அது எதனால் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான சாபத்தினால தான். இந்த சாபத்தை யார் கொடுக்குறா? பிள்ளையார் தான் கொடுக்குறார். கைலாயத்தில் சிவபெருமான், அப்புறம் பூதகணங்கள், நித்திய சூரிகள் எல்லாரும் இருக்காங்க. அப்போ நந்தி தேவர் மத்தளம் தட்டுறாரு. பிள்ளையார் அழகாக அசைஞ்சு ஆடுறார். இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன் இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் பிள்ளையாரினுடைய உருவத்தை, நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா பாடி ஷேமிங்னு, இப்போவே இருந்திருக்கு பாருங்க. உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடினாராம். இது என்ன இவ்வளோ பெரிய உருவம், இது என்ன டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசியிருக்காரு. பிள்ளையாருக்கு கோபம் வந்தது. நீ அழகாக இருக்க அப்படிங்கிற கர்வம் தானே உனக்கு, நீ இருள் அடைஞ்சு போ அப்படின்னு அவர் சாபத்தை கொடுத்துட்றார். அவருடைய சாபத்தினால சந்திரன் ஒளியை இழந்து இருளாகி போய்விடுகிறார். இது அவருக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் அவர் கேட்குறார், நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் இப்படி ஒளி இழந்து இருளாக இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறார், யார் சாபம் கொடுத்தாங்களோ அங்கேயே போய் நீ தீர்வையும் கேளு அப்படின்னு. அப்போது சந்திர பகவான் பிள்ளையார்கிட்ட போகிறார். பிள்ளையார்கிட்ட போய் நான் செஞ்சது தவறு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படிங்கிறார். எப்பொழுதுமே கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொன்ன பிள்ளையார், சரி போ, நீ சாபம் அடைஞ்சு ஒளி இழந்து ஆயிட்ட, அதனால் நீ 15 நாட்கள் தேய்ந்தும் 15 நாட்கள் வளர்ந்தும் நீ காணப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதில் தான் நமக்கு வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிற ஒன்று வந்தது. இது புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஸோ இந்த நிகழ்வு அப்போ அவர் சொல்கிறார், இந்த 4ஆம் பிறையில் இருக்கக்கூடிய தேய்பிறை சந்திரனாக நீ இருக்கும் பொழுது உன்னை யாரெல்லாம் பார்க்குறாளோ அவளுக்கு மனசு சங்கடம் ஏற்படும். அந்த சங்கடத்தை நிவர்த்தி செய்யணும்னா என்னை வழிபட்டால் அந்த சங்கடம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த தேய்பிரையில் இருக்கக்கூடிய 4ஆவது நாள் அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது வானத்தில் நிலாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 3ஆம் பிறை சந்திரனை பார்க்கலாம், ஆனால் 4ஆம் பிறை சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க வளர்பிறையில். ஏன்னா அந்த வளர்பிறை சந்திரனில் 3ஆம் பிறை சந்திரன் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஒரு கீத்து போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் 3ஆம் பிறை சந்திரன். மற்ற நாள் அந்த 4ஆம் பிறை சந்திரனை பார்த்தால் மன சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இந்த சந்திரனுக்கு இந்த 4ஆம் பிறை இந்த சதுர்த்தி திதி அதற்கு ஏற்பட்டது அப்படின்னா அதற்கு ஒரு புராண கதை உண்டு. ஸோ இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது வளர்பிறையில் 4ஆம் பிறையை நம்ம வானத்தில் பார்த்தால் சந்திரனுக்கு உண்டான தோஷம் நமக்கு ஏற்படும். அதனால் எப்பொழுதுமே மன சங்கடங்கள் ஏற்படும். அந்த சங்கடங்களினால் நமக்கு எப்பொழுதும் ஒரு விதமான மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதனால் சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க, அது வளர்பிறையோ தேய்பிறையோ, 4ஆம் பிறையில் பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானை எப்பொழுதுமே வழிபாடு செஞ்சு விநாயகருக்கு உண்டான மூல மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சதுர்த்தி திதிக்கான அந்த தோஷமும் நமக்கு நிவர்த்தியாகும். ஸோ இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம் இது எல்லாம் நைவேத்தியம் பண்ணி நாமளும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீரும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மகா சங்கடஹர சதுர்த்தியினுடைய மகிமையை தெரிந்து கொண்டோம். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் நீங்களும் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்து எல்லா விதமான விக்னங்களும் தீர்ந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.